சர்ச்சையாகும் சமூக நீதி. பூஜா செய்தது சரியா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். யார் அந்த பூஜா, என்ன பண்ணாங்க, எந்த பகுதியை சேர்ந்தவங்க அவங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். நம்முடைய நாட்டில் இப்போது ஒரு ட்ரெண்டு நிலவிட்டு இருக்கு. என்னன்னா, சமூக நீதி அடிப்படையில் ஒருத்தர் செய்யக்கூடிய தவறுகளை வைத்து எடை போடும் வழக்கம் தான் அந்த ட்ரெண்டு. ஒருவர் தப்பு பண்ணிட்டாங்க, ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா உடனே இடஒதுக்கீட்டை குறை சொல்கிறதும், உடனே சமூக நீதி ஆதரவாளர்கள் தவறு பண்ணவங்களை நியாயப்படுத்துவதும் இடஒதுக்கீட்டையே ஒரு சர்ச்சை பொருளாக மாற்றிவிடுது. இப்போ மகாராஷ்டிரா மாநிலத்தில் உதவி கலெக்டராக பணிபுரியக்கூடிய பூஜா கேத்தர் விவகாரம் இதுக்கு உதாரணமாக மாறியிருக்கு. இப்போ இந்த விவகாரத்தை நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த பூஜா கேத்தர் யாரு, அது என்ன சர்ச்சையாக மாறி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, யூபிஎஸ்சி எக்ஸாமில் அகில இந்திய அளவில் 821வது ரேங்க் பெற்ற பூஜா கேத்தர் மகாராஷ்டிரா மாநிலம் புனே மாவட்ட உதவி கலெக்டராக நியமிக்கப்பட்டாங்க. பயிற்சி அதிகாரிகளுக்கு வழங்கப்படாத வசதிகளை அவர் பயன்படுத்துவதாக சர்ச்சைகள் வெடிச்சது. பூஜா தனது சொந்த காரில் மகாராஷ்டிரா அரசு என்ற பலகையும் சிவப்பு நீல சைரன் விளக்கும் பயன்படுத்தி வந்தாங்க. கூடுதல் கலெக்டர் அஜய் மோரே இல்லாத போது அவருடைய அறையை பூஜா ஆக்கிரமித்ததோட அவரது அனுமதி இல்லாமல் அங்கிருந்த பொருட்களை அகற்றி இருக்காங்க. வருவாய் உதவியாளர்கிட்ட தன்னுடைய பெயரில் லெட்டர் பேடு, பெயர் பலகை மற்றும் பிற வசதிகளை வழங்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பூஜாவின் தந்தை ஓய்வு பெற்ற அதிகாரி அப்படிங்கிறதால தன்னுடைய மகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றும்படி அதிகாரிகளுக்கு நெருக்கடி கொடுத்துருக்காராம். இது ஒரு பக்கம் அப்படின்னா, தன்னுடைய தனி வாகனமான அவருடைய தனி வாகனத்தில் சிவப்பு நீல நிற சைரன் பொருத்தி போயிருக்காரு. இது பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு. இதை பற்றி மகாராஷ்டிரா மாநில தலைமை செயலருக்கு புனே மாவட்ட ஆட்சியர் கடிதம் கொடுத்திருக்காரு. அதுக்கு பிறகு பூஜா புனேயிலிருந்து வாஷிமுக்கு மாற்றப்பட்டிருக்காங்க. இதுக்கு எல்லாம் சிகரம் வைத்தவர் போல் அவர் கிரிமிலேயர் அப்படின்னும், எப்படி நான் கிரிமிலேயர் அப்படின்னு சொல்லி ஐஏஎஸ் அதிகாரி ஆகலாம் அப்படின்னு கேள்வி எழுந்திருக்கு. மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த பயிற்சி ஐஏஎஸ் அதிகாரி பூஜா கேத்தர் தன்னுடைய யூபிஎஸ்சி வேட்பு மனுவில் நான் கிரிமிலேயர் அப்படின்னு சொன்ன நிலையில் அவருக்கு கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கிறது இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. பயிற்சி ஐஏஎஸ் அதிகாரி பூஜா கேத்தர் 2023ஆம் ஆண்டின் சொத்து பட்டியலில் 2024 ஜனவரி 1ஆம் தேதி புதுப்பிக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கு. இது பட்டியல் என்டிடிவிக்கு பிரத்யேகமாக கிடைச்சிருக்கு. இதன்படி பயிற்சி ஐஏஎஸ் அதிகாரி பூஜா கேத்தருக்கு மகாராஷ்டிரா முழுவதும் 5 நிலங்கள் மற்றும் 2 அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கு அப்படின்னு இந்த பட்டியலில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சொத்துக்களுடைய மொத்த மதிப்பு பார்த்தீங்கன்னா 22 கோடி அப்படிங்கிறாங்க. புனே மாவட்டத்தின் மகாலுங்கேயில் கிட்டத்தட்ட 16 கோடி மதிப்புள்ள 2 நிலங்களும், புனே மாவட்டின் தாதாவாலியில் 4 கோடி மதிப்புள்ள இடமும், அகமத் நகரின் பஞ்சுண்டே மற்றும் நந்தூர் ஆகிய 2 இடங்களில் இருக்கக்கூடிய 2 நிலங்கள் மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 25 லட்சம், 1 கோடி மதிப்பு. அந்த இடத்தோட மதிப்பு 25 லட்சம். மொத்தமாக இது எல்லா லேண்டும் சேர்த்துனா 1 கோடி மதிப்பு அப்படிங்கிறாங்க. 2 நிலங்கள் உரிமையாளர் அப்படின்னு பூஜா கேத்தர் பேர் தான் இருக்கு. மகாராஷ்டிராவில் பசுண்டே மற்றும் நந்தூரில் இருக்கக்கூடிய வீட்டு மனைகள் அவரது தாயார்கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. மொத்தத்தில் பயிற்சி ஐஏஎஸ் அதிகாரி பூஜா கேத்தர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 22 ஏக்கர் நிலம் இருக்கு. இது தவிர பயிற்சி ஐஏஎஸ் அதிகாரி பூஜா கேத்தருக்கு அகமது நகர் மற்றும் புனே ஆகிய இடங்களில் 2 அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கு. அகமது நகரின் சவேதியில் இருக்கக்கூடிய 984 சதுர அடி அடுக்குமாடி குடியிருப்பின் மதிப்பு ரூபாய் 45 லட்சம். புனேவின் கோத்வாவில் இருக்கக்கூடிய 724 சதுர அடி அடுக்குமாடி குடியிருப்பின் மதிப்பு 75 லட்சம். எல்லா சொத்துகளும் 2014 மற்றும் 2019 இடையில வாங்கப்பட்டிருக்கு. பயிற்சி ஐஏஎஸ் அதிகாரி பூஜா கேத்தரின் ஆண்டு வருமானம் 42 லட்சம் ரூபாய். புனேவை சேர்ந்த ஆர்டிஐ அலுவலர் விஜய் கும்பரின் அவர் அந்த ஆர்டிஐ போட்டு எடுத்திருக்கிற அந்த தகவல் இடம் சொல்லப்பட்டிருக்குன்னா, பூஜா கேத்தரின் தந்தைக்கு 40 கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் இருக்கு. ஆனால் பூஜா கேத்தர் தன்னுடைய யூபிஎஸ்சி தேர்வுக்கான மனுவில் நான் கிரிமிலேயர் அப்படின்னு சொல்லி கலந்துக்கிட்டு இருக்காங்க.
மகாராஷ்டிராவில் கிருமி லேயர் பிரிவுக்கு தகுதி பெற விண்ணப்பதாரருடைய பெற்றோரின் ஆண்டு வருமானம், அப்படி இல்லாட்டி குடும்பத்தாருடைய ஆண்டு வருமானம் 8 லட்சத்திற்கு மிகாமல் இருக்கணும். ஆனால் 40 லட்சம் வருமானம் இருக்கக்கூடிய பூஜா கேத்தர் நான் கிருமி லேயராக காட்டி ஐஏஎஸ் பொறுப்பிற்கு வந்திருக்காங்க. இந்திய அளவில் 841வது இடத்தை பெற்றிருக்காங்க. பூஜா கேத்தர் யூபிஎஸ்சி தேர்வின் போது கற்றல் குறைபாடு உள்ளிட்ட பல்வேறு குறைபாடுகள் இருப்பதாக சொல்லி சிறப்பு சலுகைகளை பெற்றிருக்காங்க. இருந்தாலும் இது பற்றிய மருத்துவ சரிபார்ப்புக்கும் அவங்க போகலை. இந்த சர்ச்சை வெளியான நிலையில புதிய ஐஏஎஸ் அதிகாரியான பூஜா கேத்தருக்கு பெரிய சிக்கல் இப்போ ஏற்பட்டிருக்கு. அவர் யூபிஎஸ்சி எக்ஸாம், அந்த யூபிஎஸ்சி எக்ஸாமில் சமர்ப்பித்த தேர்வர்களுக்கான வேட்பு மனுக்கள் மற்றும் பிற விவரங்கள் சரிபார்க்க மத்திய அரசு உறுப்பினர் குழு அமைச்சிருக்காங்க. இந்த குழு 2 வாரங்களில் தனது அறிக்கையை சப்மிட் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு அவர் ஐஏஎஸ் அதிகாரியாக தொடர்வாரா இல்லையா அப்படிங்கிறது தெரிய வரும். இதை பற்றி கருத்து கேட்டபோது அரசு விதிகளின் படி இந்த விஷயத்தில் என்னால் எதுவும் பேச முடியாது, அதனால் மன்னிக்கவும், என்னால் பேச முடியாது அப்படின்னு பூஜா சொல்லியிருக்காங்க. கிருமி லேயர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அப்படின்னாலும் அது என்னங்கிறத சுருக்கமாக சொல்கிறேன். ஓபிசி வகுப்பினர் கிருமி லேயர் அடையாளம் காண 1993ஆம் ஆண்டு குழு அமைக்கப்பட்டது. அப்போது முதல் கிருமி லேயருக்கான வருமான உச்சவரம்பு விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப அப்பப்போ உயர்த்தப்பட்டு வருது. 2017ஆம் ஆண்டு இந்த உச்சவரம்பு ரூபாய் 6 லட்சத்திலிருந்து 8 லட்சமாக உயர்த்தப்பட்டது. மத்திய அரசு வழங்கக்கூடிய இடஒதுக்கீட்டை பெறுவதற்கு இந்த சான்று தேவைப்படுது. இந்த சான்று வட்டாட்சியரால் கொடுக்கப்படுது. ஆனால் பல கோடி ரூபாய் சொத்துக்கள் உரிமையாளரான பூஜா எப்படி கிருமி லேயருக்குள் வராமல் இடஒதுக்கீட்டை பெற்றார் அப்படிங்கிற கேள்வி இப்போ எழுது. அப்படின்னா கிருமி லேயர் என்பதையும் கூட மோசடி செய்து விடுகிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை. ஆனால் இதுக்கு பின்னாலும் ஒரு சதி இருக்கிறதாகவே தெரியுது. இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வழங்குவதில் வருமான உச்ச வரம்பு கூடாது அப்படின்னு குரல் எழுப்பப்பட்டு வருது. இந்நிலையில் பூஜா விவகாரத்தில் அவரது அத்துமீறல்கள் குறித்து பேசப்படாமல் கிருமி லேயரை ஏன் இழுக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி எழுது. அதாவது கிருமி லேயரையும் ஒழித்துட்டு அதோட இடஒதுக்கீட்டையும் கேள்விக்குறியாக்க பூஜாவின் அட்டகாசத்தை ஆயுதமாக பயன்படுத்தி கொள்ள போறாங்களா அப்படிங்கிற கேள்விதான் அது. இதை சமூக நீதியை விரும்பும் சக்திகள் ஒரு காலம் அனுமதிக்க கூடாது. இந்த விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படணும். இடஒதுக்கீட்டை பாதுகாக்கிறோம் அப்படிங்கிற பெயர்ல பூஜாவின் அட்டகாசம், பூஜா செய்த இது போன்ற இந்த சின்ன சின்ன மோசடிகள்லாம் பண்ணாங்க இல்லையா அந்த யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு, அதை நியாயப்படுத்தக்கூடாது. அதே நேரத்தில் இடஒதுக்கீட்டில் கிருமி லேயரை மாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நிபந்தனையை விதிக்கணும் அப்படின்னு வலியுறுத்தலாம். இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு ஒதுக்கப்படக்கூடிய 20% இடஒதுக்கீட்டை ரத்து செய்யவோ குறைக்கவோ கூடாது. ஆனால் அதே நேரத்தில் வருவாய் அடிப்படையில் முன்னுரிமை என்று நிர்ணயித்து 27% இடஒதுக்கீட்டையும் முழுமையாக அமல்படுத்த அரசு முன்வரணும் அப்படின்னு வலியுறுத்துவதே சமூக நீதிக்காக மத்திய அரசை நிர்பந்திப்பதன் முதல் படியாக இருக்க முடியும்.